ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஒரு கூட ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நான் என்னெல்லா நன்மைகள், என்னெல்லா நன்மைகள் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வேன் என்று வைராக்கியத்தோடு சொல்றவங்க ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி ஆவியை நிறைந்து இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோமா. ஹalleluya. அப்படியே நாம் செபிக்க போகிற அந்த ஒரு நிமிஷம் எழுதினுக்க ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா நேரங்களும் ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். இந்த நாள் பெரிதான விடுதலை நாள். இந்த நாள் தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாள். இதுவரையிலும் காணாத காரியங்களை காண செய்வதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை கர்த்தராகிய தேவனை நீங்கள் நம்பி வந்திருக்கிறபடினாலே அவர் உங்களை வெறுமையாய் விடப் போவதில்லை. வெறுமையாய் ஒரு நாளும் உங்களை அவர் விடப் போவதில்லை. ஆமென். நாம் இந்த வார்த்தையை நம்புகிறவங்க கரங்களை தட்டி கடைசி நாட்களிலே கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மை செய்ய போகிறார். கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மைகளை தரப்போகிறார். ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். விடுதலையை தரப்போகிறார். ஆமென். இதுவரையிலும் இருந்த அனுபவங்கள் அல்ல, இனியுள்ள காலங்களிலே கர்த்தர் மாற்றங்களை தரப்போகிறார். சமாதானத்தை தரப்போகிறார். சந்தோஷத்தை தரப்போகிறார். குடும்பத்திற்குள்ளான அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆமென், ஆமென். அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வந்துவிட்டது. அவரிடத்திலிருந்து சுதந்திரிக்கிறதான ஒரு காலம் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் அதற்கு விரோதமாய் எழும்பின கிரியைகளை, அதற்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த காலத்தின் வல்லமைகளை தேவனாகிய கர்த்தர் முறியடித்திருக்கிறார். கர்த்தர் முறியடித்திருக்கிறார். கர்த்தர் முறியடித்திருக்கிறார். எங்களோடு நீர் பேசு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காருங்க. கை கால் என்ன செய்து விடாது, இழுத்து வச்சிட விடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிற நீங்க பாக்கியவான். என்னால 2 நிமிஷம் கூட கீழே உட்கார முடியாது, நான் உட்கார்ந்து விட மாட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை மறுபடியும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களோடு கூட இந்த நாளிலே நாங்கள் இணைந்து இந்த ஜெபத்தை நடத்துவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எங்களையும் கர்த்தர் ஆமென் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எங்கள் கரங்களிலே கொடுத்து 25 ஆண்டு காலங்கள் அவருக்காக இந்த ஊழியத்தை நாங்கள் குடும்பமாய் செய்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த நாட்களிலிருந்து எத்தனையோ மேடு பள்ளங்களை நாங்கள் சந்தித்து விட்டோம். எத்தனையோ அவமானங்களை சந்தித்து விட்டோம். எத்தனையோ வேதனைகளை சந்தித்து விட்டோம். எத்தனையோ இழப்புகளை சந்தித்து விட்டோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலே
நிலைநிற்க முடியுமா என்கிறதான காரியங்கள் கூட வந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அழைத்த அழைப்பிலே எங்களை உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, உங்களை அழைத்தது நான் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, தேசம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென். ஆரம்ப காலத்திலே அவனுடைய மனைவியுடைய குடும்பமும் ஓரளவுக்கு வசதியான குடும்பம், எங்களுடைய குடும்பம் ஓரளவுக்கு வசதியான குடும்பம். ஊழியத்திற்கென்று கர்த்தரினை அழைத்த பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், எந்த மனுஷனையும் நான் நம்பி நிற்க மாட்டேன், எந்த மனுஷன்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டேன். ஆமென். எந்த மனுஷனுக்கு முன்னாலே நீர் என்னை தலை குனிந்து போக விடவே கூடாது. அப்படி நீர் என்னை நடத்துவீர் என்றால் அந்த ஊழியத்துக்கு வரேன். ஏன்னா என்னுடைய குடும்பத்துல, ஸ்தோத்திரன், மனைவியுடைய குடும்பத்துல அநேகர் ஆர்சி லைன்ல உள்ளவங்க, தகப்பனாருடைய வழியில பார்க்கும் பொழுது அநேகர் இந்துக்கள். ஆனால் என்னுடைய குடும்பத்திலோ அநேகர் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியர். அம்மாவுடைய குடும்பத்துல அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பாவுடைய ஊர் சாத்தாங்குளம். ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து தூத்துக்குடியில் சாத்தாங்குளம். நாங்கள் இதே மாவட்டத்தில் உள்ள ஆளுகள். ஸ்தோத்திரம். எங்கள் அப்பாவுடைய ஊர் சாத்தாங்குளம். அவன் எங்கள் அப்பா தான் இந்த சாத்தாங்குளம் பகுதியிலே முதலாக அவன் டிகிரி வாங்கின ஒரு அவன் மனுஷன். ஸ்தோத்திரம். அவன் அந்த ஊர்ல பேண்ட் ஷர்ட் போட்டது எங்க அப்பா தான் முதலாளி. அப்படிப்பட்ட ஒரு பட்டிக்காடுல தான் எங்க அப்பா பிறந்தார். அந்த படிப்புல கட்டி, ஸ்தோத்திரம், சென்ட் ஜான்ஸ் காலேஜ் திருநெல்வேலியில் படித்து அவர்கள் படித்த அந்த காலத்துல கோல்டு மெடல் வாங்கினார். ஸ்தோத்திரம். அந்த காலகட்டத்தில் இளம் பிராயத்திலே கர்த்தர் எங்கள் அப்பாவை சந்தித்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், வேறுபாட்டின் அனுபவத்தில் கொண்டு வந்தார். அப்பாவுடைய குடும்பத்தார் எல்லாரும் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அனுபவத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ரட்சித்து அபிஷேகித்து, ஸ்தோத்திரம், நல்ல ஒரு அரசாங்கத்தின் வேலையை கொடுத்து, எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகும் பொழுது மாவட்ட சமூக நலத்துறையின் அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் எங்கள் குடும்பத்துல அவன் என்னை ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்தார். பின்புலம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ஊழியத்திற்கு வந்த நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, தலை குனிஞ்சு போகக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் 10 காசு என்ன செய்யக்கூடாது, நிற்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானத்தோடு வந்தேன். 25 ஆண்டு காலங்கள் கர்த்தர் அந்த பாதையை நடத்துகிறார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை எங்களை பார்க்கிறவர்கள் ஒருவேளை நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல, ஸ்தோத்திரம், ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்பட்டோம். ஆமென். பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டோம். ஒரு மருத்துவ செலவு வந்தால் கஷ்டப்பட்டோம். ஆமென். 1 மாத வாடகை கொடுக்கணும்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஸ்தோத்திரம். 3 நாள் முழு நேரம் உபவாசம் இருக்கும். வீட்டு வாடகை நீங்க நினைக்கிறது போல பல ஆயிரங்கள் கிடையாது. வெறும் 350 ரூபா வாடகை கொடுக்கறதுக்கு 3 நாள் 3 நேரம் வச்சு 9 நேரம் சாப்பிடாம இருந்தா கர்த்தர் 500 ரூபா தருவார். யாரோ ஒருத்தர் கொண்டு தருவாருங்களே. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நெருக்கத்தின் பாதையில தான் ஊழியத்திற்கு வந்தோம். ஆனால் வைராக்கியமாக இருந்தோம், ஆத்தும பாரத்தோடு இருந்தோம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு கடினமான பகுதி. ஊழியம் என்று சொல்ல முடியாது, இயேசு என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்த ஆரம்பித்தோம். யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமா செயல்பட்டாங்களோ எல்லா இடத்திலும் அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்தோம். அல்லேலூயா. நாட்கள் சென்றது. கர்த்தர் கிரியைகளை தேசத்திலே வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஜனங்களை கொண்டு வர ஆரம்பித்தார். வந்த அத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தார். இந்த சபைக்கு வந்து நாங்கள் ஜெபித்து கர்த்தர் விடுதலை கொடுத்த பிசாசின் கட்டில் உள்ளவருடைய எண்ணிக்கையே ஒரு 4000-5000 பேர் இருப்பாங்க. ஒன்னொன்னு 100, 200, 300 சுமந்துக்கிட்டு வரும். அப்படியெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமென். மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இனி பிழைக்காதுன்னு சொன்னவங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், பிள்ளை இனி பறக்காது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டோட வந்தாங்க. இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி நீ வாழவே முடியாதுன்னு சொல்லி அவன் புறக்கணிக்கப்பட்டவங்க வந்தாங்க. அவர்களை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். இனி கணவன் மனைவி சேர்ந்திருக்க முடியாது, டைவர்ஸ் தான் முடிவுன்னு சொல்லி வந்தவங்க இருந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் எல்லாம் குடும்பமாய் நன்றாயிருக்கிறார். இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் அந்த பகுதியிலே எங்கள் மூலமாய் கிருபையினால் நடப்பித்தார். அதே போல இந்த பகுதியிலையும்
கிரியைகளை கிருபையாய் நடத்துவதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஊழியக்காரரை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஆமென், ஒரு கிராமத்துக்குள்ள வந்து ஊழியம் செய்வது என்று சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாருக்குமே எதுதான் பிடிக்கும்? பட்டணம் தான் பிடிக்கும். ஸ்தோத்திரம். பட்டணத்துக்கு போக வேண்டிய காலத்துல ஒரு கிராமத்துல ஊழியம் செய்கிறது என்பது ஒரு பெரிய தியாகம். ஆமென். பெரிய அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பும் தியாகமும் இல்லைன்னு அதை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். அதற்கென்று அவன் கர்த்தர் இந்த குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவன் வேதாகம கல்லூரியில நல்ல முறையில படித்த ஒரு தேவ மனிதன். சகல விதமான தாளந்துகளையும் கர்த்தர் அந்த தேவ மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மனிதனோடு நீங்கள் இணைந்து இந்த ஊழியத்திலே செயல்படுவீர்கள் என்று சொன்னால் ஊழியமும் வளரும். அதற்கு உறுதுணையா இருக்கிற உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். அதுவும் ஆரம்ப காலத்துல இருந்தே ஒட்டிட்டு இருப்பாங்க பத்தில சபையில ஒட்டிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கர்த்தர் ரொம்ப நேசிப்பார். ஆமென். எப்படி சபை வளர்ந்துட்டே இருக்குதோ அது போல உங்க குடும்பத்தையும் கர்த்தர் வளர்ச்சியின் பாதையில நிச்சயமாக கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிறவங்க இங்க வரணும் வந்துடலாம். அங்க இருந்து அவன் சத்தத்தை மட்டும் கேட்டா தூக்கம் வந்துடும். வேற யாராவது இருக்கிறீங்களா? உங்களுக்கு அடுத்தால இருக்கிறவங்க யாரு? ஆமா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் உள்ள வந்துருங்க, இந்த உள்ள வந்துருங்க. இந்த திருமுகத்தை கொஞ்சம் பார்க்கட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாருக்கும் முகத்தை பார்த்து பேசுறதா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமென். உங்க ரியாக்ஷன்ல நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க, இல்ல வாங்க, இடம் இருக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வாங்க 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 வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். முகமுகமாய் பார்த்து பேசுறது ரொம்ப சந்தோஷம். போன்ல பேசுறதை விட முகத்துக்கு முகம் பார்த்தா சண்டைக்காரங்கிட்ட தான் போன்ல பேசுறது நல்லா இருக்கும். பழக்கமானவங்கிட்ட அன்பு வச்சிருக்கவங்கிட்ட இப்படிதான் பேசணும், முகத்துக்கு முகம் தான் பார்த்து பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். இந்த கிராமம் அல்ல பட்டணம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்து பார்த்தோம். இந்த ஊர்ல இருந்தாலும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க எழுப்பி இருக்கிறாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் இந்த ஊர் தானே பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களை தான் இந்த ஊர்ல இருந்து கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு. பாருங்க, வரும்போது பார்த்த நெல்லை ஜெபராஜ் இந்த ஊருக்காரங்க, ஜியு போப்பு, நீங்கள கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிஷப்பு வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஊழியம் செய்யணும். அவருக்கு என்ன மண்டையில எழுத்தா இருந்தது இல்ல இல்லையா? உங்களை நேசித்து இந்த பின் சந்ததிகளை நேசித்து தான் அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த வரும்போதுதான் அந்த ஸ்கூலு, அந்த சர்ச்சு, அந்த பேர்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆமென். தூத்துக்குடியில இருந்து போயாச்சுன்னா கால்டுவெல் பாத்தீங்களா? ஆமா, எங்க ஊருக்கு முதலாய் ஆமென் வந்த மிஷனரி யாருன்னு சொன்னா நாங்க உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீசராகிய தோமா எங்க ஊருக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூடயே ஒட்டி ஒராசிட்டு இருந்தவர். ஆமா, நீரு உங்க விழால இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ள நான் கையை போட்டாதான் அந்த பேர் தான் எங்க அப்பா எனக்கு வச்சிருக்காரு, தாமஸ். ஒரு தமிழ்ல தோமா, இங்கிலீஷ்ல தாமஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அது போல எங்க ஊர்ல ஆமென் ஸ்தோத்திரம் இன்னும் நிறைய மிஷனரிகள் வந்து ஊழியத்தை செய்தார்கள். ஹல்லேலூயா. அதுவும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அடிக்கூடிய, தூத்துக்குடி மாவட்டத்தில் அடிக்கூடிய இந்த உச்சி மண்டையை பழக்கிற வெயில வந்து வெள்ளக்காரங்க இருந்து ஊழியம் செய்யறாங்கன்னு அது பெரிய பெரிய அற்புதம். முடியாது. ஏன்னா அவங்க தேசம்லாம் வந்து குளிர் பிரதேசம். ஆமென். 24 hours 24 மணி நேரமும் பனி பெஞ்சுட்டே இருக்கக்கூடிய தேசத்திலிருந்து ஆமென் 24 மணி நேரம் மண்டையை பழக்கிற வெயிலுக்குள்ள வந்து இருக்குன்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய தியாகத்தோடு வந்து கால்களை விதித்த இந்த பகுதியிலே ஆமென் கர்த்தர் உங்களை ஜெனிப்பித்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆமென் ஆமென் உங்களுக்காகவும் அவர்கள் அந்த நாளிலே கண்ணீர் வடித்தார்கள். உங்களுக்காகவும் அவர்கள் அந்த நாளிலே ஜெபித்தார்கள். உங்களுக்காகவும் அவர்கள் தேவ சமூகத்திலே மன்றாடி இருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களாய் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நம்புறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சாதாரண தியாகம் சகித்தவர்கள் இந்த ஊர்ல இல்லைங்க, பெரிய பெரிய தியாகம் சகித்தவர்கள். கால்டுவேலை குறித்து நிறைய காரியத்தை கேள்விப்பட்டேன். ஸ்தோத்திரம். ஜி போப்பை பத்தி என் மனைவி வரும்போது பேரை பார்த்தா இந்த பிஷப் இந்த ஊருக்கு தான் வந்தாங்களா? ஸ்தோத்திரம். தமிழ்ல ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணின ஒரு பிஷப் இல்லையான்னு சொல்லிட்டு வந்தா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப இந்த ஊருக்குள்ள கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து
அந்த ஊழியத்தோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நான் சொல்றேன், ஏன் தீர்க்க தரிசனமாவே நான் சொல்றேன், நினைச்சுக்கிடுங்களேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆமென். இந்த உறவும், இந்த அன்பும், இந்த ஐக்கியம், இந்த பிணைப்பும் ஆமென் ஜீவகால பரியந்த நிலையில் இயேசுவின் வருகையில் இந்த நிலையில் இருக்க வேண்டும். ஆமென். அப்படித்தான் எங்களுடைய ஊழியம் நாங்க ஆரம்பித்தோம். ரொம்ப நெருக்கடி, ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராட்டம், ரொம்ப வேதனை, ரொம்ப அனுபவம், அநேக இல்லாமைகள். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ட்ரெஸ் கிடைக்காது, நல்ல ஒரு சாப்பாடு கிடையாது, ஸ்தோத்திரம், நல்ல ஒரு பொருள் கிடையாது. ஸ்தோத்திரம். நாங்க இதே அளவு ரூம்ல தான் முதல்ல வீட்டு வாடகைக்கு வந்தோம். இதே அளவு தான் இருக்கு. நாங்க இருந்தோம். ஸ்தோத்திரம். 350 ரூபா வாடகை. 2003 வருஷத்துல சபை ஊழியத்திற்காக வேறு பிரிக்கப்பட்டு வந்தோம். 2001 ஆண்டுல நாங்க ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஸ்தோத்திரம். அவ்வளவு நெருக்கடியில அவன் அந்த ஊழியத்தை அர்ப்பணிப்போடு செய்தோம். எங்கள் ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். ஊழியம் கனப்படுத்தப்படும் பொழுது ஊழியக்காரனை கர்த்தர் கனப்படுத்துவார். ஊழியமும் ஊழியக்காரனும் கனப்படுத்தப்படும் பொழுது இணைந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவார். இதுதான் நியதி. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இதுதான் நியதி, இதுதான் சட்டம். அதை கண்டிப்பா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென். அவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ள இருந்த எத்தனையோ முறை துரத்தப்படுகிற அனுபவங்கள், எத்தனையோ முறை அவமதிக்கப்படுகிற அனுபவங்கள். ஆனால் இந்த 25 ஆண்டுல பாத்தீங்கன்னா இப்பொழுது நாங்கள் இருக்கிற அந்த ஊர்ல ஸ்தோத்திரம் அவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு லிஸ்ட்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். கல்லெடுத்து எரிந்தவர்களும், போலீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தவர்களும், எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களும் இன்றைக்கு எங்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதே அனுபவத்தை மாஸ்டர் இயேசுராஜ் குடும்பத்துக்கு கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. காலங்கள் வரும். ஆமென். நெருக்கப்படுவது நல்லது. நெருக்கப்படும் பொழுதுதான் ஒரு விசாலம் என்ன செய்யும், உண்டாகும். நீங்க கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த லீலி புஷ்பம் அவன் அழகா இருக்கும் பாருங்க. ஆனா அதை சுற்றிலும் இருக்கிற முள் அதை என்ன செய்யுமா, குத்தும் பொழுதுதான் அதுக்குள்ள இருக்கிற மனம் வெளியே வரும். அவன் அதனாலதான் தாவீது சொல்வாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு. உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க உபத்திரம் வந்தா போதுமாட ஜாமீன் போட்டு ஓடிடலாம். அப்ப நான் எப்போதுமே சொல்லுவேன், ஏசு போதுமே போதுமே பயங்கரமா பாடுவேன். டெம்போல கூட வச்சு இப்ப தம்பியை பாடல சூப்பரா பாடுவாங்க வைங்களேன். ஆமே. நம்ம ஆட்கள் இதை எப்ப பாடுவாங்கன்னா நிறைய ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும்போது இப்படி பாடுவாங்க. கடைசியில் ஒரு நெருக்கடி பிரச்சனை வந்தாச்சுன்னா ஏசு போதுமே, இது ஏசு எனக்கு பாத்தீங்களா, ஒரே வரி எல்லாம் ஒண்ணுதான், சுதி குறைஞ்சு போகும். அவங்க பைபிளை பின்பற்றாதவங்க, வேதத்துல என்ன வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறியாதவர்களா இருக்கிறபடினாலதான் அவங்க உபத்திரவத்துல பின்வாங்கி போய் விடுகிறார்கள். அவன் நாங்கெல்லாம் சொல்லுவோம், எங்களுக்கு வந்த பிரச்சனைகள், எங்களுக்கு வந்த நெருக்கடிகள், எங்களுக்கு வந்த அவமானங்கள், எங்களுக்கு வந்த இல்லாமைகள்லாம் ஒரு மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்தா நிலைச்சு நிற்க முடியாதுங்க. நாங்க எங்களை பெருசுபடுத்தி பேசல, கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றதுனால எங்களால் நிற்க முடிந்தது. கர்த்தர்களை முன்குறித்ததுனால எங்களால் நிற்க முடிந்தது. 350 ரூபா வீட்டு தயவு செய்து பெருமையா பேசுறேன்னு நினைச்சுக்கிறாங்க. பக்தி விருத்திக்கு எதுவாக பேசுறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் வெட்கப்பட விடமாட்டான் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்குது. கர்த்தரை நம்புகிறவரையோ கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு வைக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அதற்கெல்லாம் நாங்கள் சாட்சி. ஆமென். 350 ரூபா வீட்டு வாடகையில வந்தோம். இன்றைக்கு சபையின் கட்டணம் 3 மாடி. போறாங்க. இதுக்கே பொறாமப்பட்டீங்கன்னா இன்னும் கஷ்டம் செய்யறதுல கேட்டீங்கன்னா அவன் அட்டாக்கே வந்துருக்கு. பார்த்துருக்கிறேன். பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கா, ஒன்னும் வேண்டாம், இயேசுவின் நாமத்தில் எழுப்பி விட்டுறாங்க. ஆமா, செத்து போன 5க்குவே ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு, இயேசுவின் நாமத்தில் எழுப்பி விட்டாரு. கர்த்தர் நல்லவன். 350 ரூபாய்க்கு ஒரு ரூம்ல வாடகைக்கு வந்தோம். இன்னைக்கு 4 பெட்ரூம்ல வீட கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. ஆதாயத்திற்காக ஊழியத்துக்கு வரலங்க, எதையும் இயேசு கிறிஸ்துவுக்காக சகிப்பதற்காக ஊழியத்துக்கு வந்தோம். பணம் சம்பாதிக்க ஊழியத்துக்கு வரல. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அரசாங்கத்துல. அவன் தொழில் செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் 90களிலேயே ஸ்தோத்திரம் அவன் கிட்டத்தட்ட 60,000 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதித்த ஒரு நபர். இயேசுவின் மூடிய அழைப்பை ஏற்று எல்லாவற்றையும் ஒரே ராத்திரில விட்டுட்டு வந்தேன். 10 ரூபாய்க்கு லாட்டரி அடிச்சேன். ஆனா ஊழியத்துக்கு வந்த லாட்டரி தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க, கிடையாது. அது ஆரம்ப காலம், அது உபத்திரவத்தின் காலம்.
அது நமக்குள் இருக்கிறதான விசுவாசத்தை வெளிக்கொண்டு வருகிற ஒரு காலம். உண்மையாகவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு காலத்துல நாங்கள் அந்த நின்றோம் பாருங்க, நின்றோம், கிருபையினால நின்றோம். கர்த்தர் இன்றைக்கு நன்றாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அப்படி சொன்னோன்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க ஊருக்கு போக முடியாது, அவ்வளவு காரியத்தை. அதான் பைபிள் யோபு சொல்வாங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத, கவுண்ட்லெஸ், எண்ண முடியாது, எண்ணிக்கைக்கு அடங்காத அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உயிரோட இருக்கிற கிருபை, அவ உயிரோட இருக்கிற கிருபை, என் பிள்ளைகள் உயிரோட இருக்கிறாங்க கிருபை, 2 பேர பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்துல உயிரோட இருக்கிறாங்க, அது கிருபை. முதல் பேர 6 மாதத்துல அனாமலி ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது டாக்டர்ஸ் அனாமலி ஸ்கேனுடைய ரிப்போர்ட் என்ன, இந்த எலும்பு இல்லை, இந்த எலும்பு இல்லாததுனால இது டவுன் சிண்ட்ரோம் பேபி, அதாவது மன வளர்ச்சி குன்றிய பிள்ளையாக பிறக்க போகிறது. ஆகவே நீங்கள் இதை அபார்ஷன் பண்ணுங்க. நாங்க ஆண்டவர் பாதத்துல விழுந்தோம். மகளுக்கு செய்த அற்புதத்தை அவர் சொன்னார். அவளுக்கு பிறந்த பிள்ளைக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை நான் சொல்றேன். ஆமென். கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணி எடுத்தே ஆகணும். எனக்கு நிறைய டாக்டர்ஸ் பழக்கம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ரிப்போர்ட் ஒன்றுக்கு 3 முறை எடுத்து பார்த்தோம், மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல எடுத்து பார்த்தோம். எல்லா இடத்துலையும் சேம் ரிப்போர்ட் தான் வந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆமாடா அந்த குழந்தைய எடுத்தாகணும், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய பிறக்க செய்து அதை வாழ்நாள் ஃபுல்லாக அதை பார்த்து அழுகிறத காட்டிலும் அவாய்ட் பண்ணி அந்த குழந்தைய வெளியெடுத்து 2 நாள் அழுதுட்டு அப்படி இருக்கிறதா உலக மரபு, அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விசுவாசத்தோட தேவ சமூகத்துல நாங்கள் காத்திருந்தோம், ஸ்தோத்திரம், அழுதோம், புலம்பினோம், பொருத்தனை பண்ணினோம். கர்த்தர் அழகான ஆம்பளை ஆமென், பிரில்லியன்டான ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆண் பையனை கர்த்தர் என் மகளுக்கு கொடுத்தார். பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், உண்மையதான் கொல்லுன்னு சொன்னாங்க. 2 வயசு ஆகுது, 2 வயசு முடிஞ்சு 3 வயசு பிறந்துச்சு. ஸ்தோத்திரம், போன ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்தது 3 வயசு. ஒன்னே தான்டா கொலை பண்ணணும்னு இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 2வது குழந்தை 7 மாதம் முடிந்த உடனே அவன் வயிற்றுல இருக்கும் பொழுது, மகளுக்கு வயிற்றுல இருக்கும் பொழுது ரத்தத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த ரத்தத்தினுடைய ப்ராப்ளத்தை நிமித்தம் இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்தா மரித்து போகும், தாயும் இறந்து போவார். ஸோ குழந்தைய உடனே எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம், உடனே வெளியே எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. வெளியே குழந்தை எடுக்கும்போது 1 கிலோ 600 கிராம் எலி குஞ்சு போல இருந்தது. ஸ்தோத்திரம், அது மாத்திரமல்ல, அந்த ரத்தத்துக்குள்ள வந்த அந்த பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. டாக்டர் பிறந்த உடனே ரூமுக்குள்ள கூப்பிட்டாங்க. அவன் டாக்டர் ரொம்ப பழக்கப்பட்ட டாக்டர், பாஸ்டர் பிள்ளை எப்படி இருக்கிறான் அப்படின்னாங்க. சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு, பார்க்கறதுக்கு தான் எப்படி இருக்கும், எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அவன் இப்படி ஒரு சூழ்நிலையில நின்று பார்த்தா தான் தெரியும். ஸ்தோத்திரம், ஆமென். அந்த நேரத்துல பாருங்க, நான் சொன்னேன், கர்த்தர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைய 40 நாட்கள் இங்க என்ன சொல்லுங்க, இன்குபேட்டர். சில இடங்கள்ல கண்ணாடி பெட்டி வைப்பாங்க, கண்ணாடி பெட்டி தான் படத்தையும் வைப்பாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். அந்த இன்குபேட்டர் கூட வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு பிள்ளைக்கு இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்குள்ள செலவு 25,000. ஸ்தோத்திரம். மருத்துவ செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் தனி. ஸ்தோத்திரம். அடுத்தால பாத்தீங்கன்னு சொன்னா ரத்தத்தை மாற்றணும், அதாவது அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. குறைந்தபட்சம் 8 நேரம் சுத்திகரிக்கணும். ஒரு ட்ரிப் சுத்திகரிக்கிறதுக்கு 25,000 ரூபாய். என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் 25 லட்சம் ரெடி பண்ணிருந்தாங்க. என்கிட்ட இருந்தது வெறும் 7,000 ரூபாய். அப்ப பாதத்துல விடுது. அப்ப எனக்கு பணமும் இல்லை, ஆனா எனக்கு 2 உயிரும் கண்டிப்பா எனக்கு திரும்ப வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ஒரே விஷயம், ரத்தத்தை சுத்திகரித்தது நிமித்தமாக அந்த பிள்ளைக்கு மறுபடியும் அந்த அதை செய்ய வேண்டாம் என்று டாக்டர் அற்புதம் செய்தார். நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாத்தீங்களா. ஸ்தோத்திரம். 40 நாள் பெட்டிக்குள்ளதான் அவன் அந்த கண்ணாடி வேலையில வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்குபேட்டர்ல வைத்திருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் டெய்லி அந்த NICUக்குள்ள போயிடும், யாரையும் விட மாட்டாங்க, எந்த ஆளையும் உள்ள விட மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி நர்ஸுகள் இருந்ததுனால ஒரு நாளைக்கு ஒரு 5 நேரமாவது குறைஞ்சது உள்ள ஓடிடுவேன். உள்ள ஓடி அங்கே உள்ள கண்ணாடி ரூம் இருக்கு, அங்கே உள்ள விட மாட்டாங்க. ஸோ அங்கே டாக்டரும் நர்ஸ் மட்டும்தான் உள்ள போக முடியும். நான் வெளியே போய் அப்படியே பிள்ளைய பார்ப்பேன். நர்ஸ் மாதிரி என்கிட்ட அப்படி தூக்கி காட்டுவாங்க, இருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே சேரில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜோம் பண்ணுவேன். டாக்டர் வந்தால் மட்டும் என்னை வெளியே போய் சொல்லுவாங்க. அப்படி இருந்து ஜோம் பண்ண நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க. 8வது நாள் குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென். இப்ப 8 மாசம் பிறந்திருக்குது, கிட்டத்தட்ட 8 கிலோ இருக்கலாம். தூக்குறது கஷ்டமா இருக்குது. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஸ்தோத்திரம். உண்மையான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், எவைகளையும் செய்வதற்கு வல்லமையுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். 25 லட்சம் ரூபாய் செலவாகும் சொன்னாங்க. 7,000 ரூபாய் கையில் இருந்தது. 3.5 லட்சத்துக்குள்ளதான் செலவாச்சுது. 10 பைசா கடன் இல்லாம கத்த நடத்தினார். ஹல்லேலூயா. உள் மனசு என்ன தெரியுமா சொல்றது? நீர் ஊழியக்காரன் எவனாவது கொண்டு தந்திருப்பான், எங்களுக்கு தாரதுக்கு யாரும் கிடையாது. எங்க சபையில இருக்கிறதெல்லாம் ஸ்தோத்திரம் ஏழை பாடகர், ஸ்தோத்திரம் கஷ்டப்படுறவங்க, நெருக்கப்படுறவங்க, ஒடுக்கப்படுகிறவங்க தான் எங்களோடு கூட சபையில கத்தர் இணைத்துக் கொண்டு இருக்கிறார். அரசாங்க வேலை பார்க்குற ஒருத்தரும் கிடையாது. ஆமென். பெரிய லட்சாதிபதிகளோ கோடீஸ்வரர்களோ ஒருத்தரும் கிடையாது. வேலைக்கு போனதான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவங்க 30 பேர் கிட்டத்தட்ட சகோதரிகள், கணவனை இழந்தவர்களும் கணவனால் துரத்தி விடப்பட்டவர்களும் எங்க சபையில இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க நினைத்ததுக்கு சொல், இவ்வளவு பெரிய பெரிய ஆட்களா இருக்கு பாஸ்டர் இல்ல, கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தோம், கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்தை நடத்தணும். நீங்க நம்ப மாட்டீங்க. ஸ்தோத்திரம். இந்த கெட்டப்புல போன எவன் நம்புவான்? ஸ்தோத்திரம். ஒருத்தர் நம்ப மாட்டான். ஸ்தோத்திரம். அவன் திருமணத்திற்கு கார்டு வாங்கி பிரிண்ட் பண்ணதுக்கு எந்த காசு இல்லை. 12வது நாள் திருமணம், கார்டு வாங்கி, கல்யாணத்துக்கு கார்டு வாங்கி அடிக்கிற கையில ரூபா இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணோம், கர்த்தர் நடத்தினார். 12 லட்சம் ரூபாய் செலவாச்சு. 10 பைசா கடன் இல்லை. எல்லாம் முடிஞ்சு கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் மீதி என் கையில இருக்கு. அவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்முடைய தேவன். அவன் கேட்கிற எவர்களுக்கும் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தகப்பனை நீங்களும் நானும் அப்பா என்று அழைப்பதற்கு ஏதுவான ரட்சிப்பை உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். அவன் அந்த விசேஷித்த ஆவி உங்களுக்குள்ள அவர் ஊற்றி இருக்கிறார். எப்ப வேணாலும் எதற்கு வேணாலும் அவரை கூப்பிடலாம். அவர் இருக்கிறேன் என்று பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஏன் அதை சொல்றேன்னு தெரியல. ஏன்னா எல்லா குடும்பங்களும் நெருக்கடிகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அவன் அது நிமித்தமாக வீட்டுக்குள்ள அவன் சில மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள், இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பலவிதமான கேள்விகள் இருக்கும். அதற்கு தன் கர்த்தர் இந்த காரியங்களை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். அவன் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். சொல்லுங்க பாப்பா, என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். நான் அவரை சார்ந்து நிற்கிறபடினாலே அவர் என்னை வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் என்னை வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு நமக்கு தேவையோ அதை கரெக்டா தந்துட்டே இருப்பார். வற்றாத நீரூற்றவர். ஆமென். ஜீவ நீரூற்று ஒரு பக்கம், வற்றாத நீரூற்று. ஏதா வேணா நமக்கு தருவதற்கு அவரிடத்திலிருந்து ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் மாதமும் நாங்க கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஸ்தோத்திரம் ஒரு 250 300 பேருக்கு அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் பாருங்க. அவன் ஒவ்வொரு வருஷம் கர்த்தர் செய்த அற்புதம் என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதம் பிறக்கும் போது 10 ரூபாய் கையில் இருக்காது. ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவர் என்ன செய்யணும் இல்லையா? ஏன்னா உலகத்துல நாங்க துணி வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டவங்க. யாராகிலும் ஒரு பேண்ட் தர மாட்டாங்களா? யாராகிலும் ஒரு சட்டை தர மாட்டாங்களா? யாராகிலும் ஒரு மனைவிக்கு ஒரு சேலை எடுத்து தர மாட்டாங்களா? பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் யாராகிலும் எடுத்து தர மாட்டாங்கன்னு ஏங்கின காலங்கள் உண்டு. யாராகிலும் ஒருத்தர் ஒரு செட்டு ட்ரெஸ் கொடுக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவன் இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்க வானத்தின் பல கனிகளை திறக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட அதே அளவிற்கு எடுத்து கொடுத்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சும்மா ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி கையில கிடைச்சதை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவன் ஒரு ட்ரெஸ் எடுக்க போன இந்த ஷர்ட்டை நான் போட சொன்ன போடுவேனா, இந்த சாரியை என் மனைவி கட்ட சொன்ன கட்டுவாளா, என் பிள்ளைகள் இந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்களா அப்படின்னு சொல்லி குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாட்களில் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் இருக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேவைகளின் நிமித்தம் நீங்கள் நெருக்கப்படுகிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நெருக்கப்படுகிறது நிமித்தம் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? நம்பணும். முழுமையா நம்புங்க. 100% நம்புங்க. நம்புவதோடு நிறுத்தி விடாதீர்கள். வாய்களை திறந்து நம்புகிற காரியத்தை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கணக்கு பார்த்த பாருங்க. ஸ்தோத்திரம். யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம இவ்வளவு பேருக்கு நற்கிரிகள் செய்திருக்கிறோம்.
கர்த்தர் எங்கள் குடும்பத்திற்கு இந்த காரியத்திற்காக ட்ரெஸ் எடுக்கிறது மாத்திரம் இந்த வருஷத்துல கர்த்தர் எங்க கையில எங்களுக்கு பர்சனலா கர்த்தர் தந்தது எவ்வளவு தெரியுமா? 25,000 கொடுத்தார். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? எனக்கு, என் மகனுக்கு, என் மனைவிக்கு, மகளுக்கு, மகளுடைய புருஷனுக்கு, 2 பேர பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக மட்டும் ஸ்தோத்திரம் எங்களை நேசித்த 2 பேர் ஸ்தோத்திரம் 25,000 கொடுத்தார். ஏன் இதை சொல்றேன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நான் உடனே 25,000 ட்ரெஸ் எடுக்க போகல. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவன் அதை இன்னும் ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக அவன் அந்த காரியத்தை அப்படியே பிரிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் கர்த்தர் நல்லவருங்க. எப்போதும் சொல்லுங்க, நீ நல்லவரப்பா. துன்பத்தின் நடுவில் இருக்கும் பொழுதும், போராட்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுதும் உள்ளத்துக்குள்ளது சத்தம் வரணும், நீ நல்லவர். இப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவர் நல்லவராகவே இருக்கிறதை நிரூபித்துக் கொண்டே இருப்பார். அவன் நம்ம அநேக கிறிஸ்தவர்களை செய்ய தவறி விடுகிறார்கள். அவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? நான் சொல்லுவேன், அவருக்கு எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இருக்கு. அவருக்கு கண்ணு இல்லைன்னா நம்ம குருடா இருந்திருக்கோம். அவருக்கு மூக்கு இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஜப்பான்காரனுக்கு சப்ப மூக்கு தான். உங்க முகத்துல நீங்க இப்பெல்லாம் இருக்கு அந்த செல்லிலே இது வந்துச்சு, மூக்கு இல்லாம இருந்தால் என் முகம் எப்படி இருக்குன்னு போட்டா உங்க படத்தை போட்டா வந்துடும். யோசித்து பாருங்க, அவருக்கு மூக்கு இருக்கிறனால நமக்கு என்ன இருக்குது? காது இருக்கா, கண்ணு இருக்கா? காது இல்லைன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒருத்தர் முழுன்னு இருக்கு. ஒருத்தர் அவர் தம்முடைய சாயலாக நம்ம சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலைமையில் மட்டும் நீங்க சொல்லுங்க, ஆமென், நீர் நல்லவர். யோபு படுத்த படுக்கையா எழும்பி நடக்க முடியாத சந்தர்ப்பத்துல எல்லாரும் தூஷிக்கிறாங்க, கெட்டுன மனைவி தூஷிக்கிறார். அந்த நேரத்துல தான் அவர் சொல்ல, தேவதையே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். நீர் செய்ய நினைத்தது ஆமென் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொன்ன உடனேதான் தேவனாகி கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அற்புதம் நடந்ததுங்க. ஆமென். பார்க்கணும், அவர் நம்முடைய முகத்தை பார்க்கணும். எப்ப பார்ப்பாரு? எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. வார்த்தை உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். அந்த நல்லவர் நல்ல காரியங்களை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். வருடம் முடிவதற்கு முன்பாக நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். புது வருடத்திலும் அது உங்கள் வாழ்க்கையை தொடரப் போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க சாட்சிகளின் காரியத்தை சொல்லிட்டே போகணும், ஒரு நேரம் போகும். ஸ்தோத்திரம். வயதானவங்க இருக்குங்க, வயசான எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா நீங்க நினைக்கிற வயசுல ஒன்னாகல, 52 வயசு தான் இருக்கு. நல்லவர். ஆமென். மனைவி 45 வயசு. எப்போ செத்துருக்க வேண்டியவன். நானும் பிறப்பிலே செத்துருக்க வேண்டிய ஆள். பிறக்கும் பொழுதே அவன் பிள்ளைகள் ஆளும் நான் ஆளவில்லை. ஸ்தோத்திரம். ஆமா, 2 ஒரே லிஸ்ட். நான் பிறந்தது ஸ்தோத்திரம் டெல்லியில இருக்கிறதான ஸ்தோத்திரம் மிலிட்ரி ஆஸ்பத்திரி. எந்த ஆஸ்பத்திரின்னு எனக்கு கரெக்டா நம்ம சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. மிலிட்ரி ஆஸ்பத்திரி, மத்திய அரசாங்கத்தில் மிலிட்ரி ஆஸ்பத்திரி, இல்லை என்றால் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி. இந்த 2ல ஏதாவது ஒன்று நான் பிறந்துவிட்டேன். ஸ்தோத்திரம். அந்த பிறக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை, தலைகளா போட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்களாம். கடைசியில் தொப்புள் கொடியில் சூடு வச்சோன்னா ஓன்னு அழுதலாம். அப்படிதான் எனக்கு ஜீவன் இல்லை. அப்படி தலைகளா என்னை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த பிரசவ வார்டில் இருந்து ஆட்டோட்ட சொன்னாங்களா, இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு தரேன். ஆமென், ஆமென். ஊழியத்துக்கு தர்றேன்னு சொன்னாங்க. அந்த ஜீவனை கொடுத்தாரு. திருமணம் ஆகிற வரையும் ஊழியத்துக்கு எனக்கு 100% சம்பந்தம் கிடையாது. அவ்வளோ நல்ல வேணும். யோக்கியர் வர செம்பெடுத்து அந்த லட்சணம் தான். பிறப்புல பெந்தேகோஸ்தேன். அவன் எங்கள் அம்மா அப்பாவோட திருமணம் நடந்ததே வேறுபாட்டின் அனுபவத்தில். தாலி எல்லாம் கேட்டாங்க எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் நடக்கும்போது. அந்த குடும்பத்தில் பிறந்தனா திருமணம் ஆகிற வரையும் நான் ரொம்ப அயோக்கியம். இவனு கூட தெரியாது இந்த சாட்சி. அவ்வளவு மோசமான குட்டின்னா அப்படி குடிப்பேன். ஆமென். ஒரு நாளைக்கு 1.5 பாட்டில் குடிப்பேன். குவார்டர் இல்லை, ஒரு ஃபுல்லு ஒரு ஆஃப் குடிப்பேன். பீர் குடிச்சோன்னா 12 பாட்டில் பீர் குடிப்பேன். அப்படிப்பட்ட எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்த பேர் பீப்பான்னு அந்த ட்ரம் இருக்குதா, ஊற்றுறது எங்கே போகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனால் அழைப்பு எனக்குள்ள இருந்தது, தேவனை தெரிந்து கொள்தல் எனக்குள்ள இருந்தது. வேலை வந்த பொழுது ஒரே நாள்ல எல்லாத்தையும் விட்டேன். வேலையை விட்டேன், தொழிலை விட்டேன், பழக்க வழக்கங்களை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்தேன்.
கர்த்தர் சொன்ன பிரகாரம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இவ்வளவு பேசுறேன். ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பயங்கரமா ஜாலி அடிப்பேன். நான் இருக்கிற இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸுகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் என்னை சுற்றி இருப்பாங்க. அவ்வளவு ஜோக் அடிப்பேன். நான் இருக்கிற இடம் எப்போதும் கலகலப்பா இருக்கும். ஸ்தோத்திரம். எப்போதும் சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு விட்டா தொட நடிகன்னு சொல்லுவாங்கன்னா தொட நடிகர். யோபு சொல்லுவார்ல, என்னை நான் வீதியில நடந்து வந்தா வாய் மேல் வாயோடு கீழ் வாய் என்ன செஞ்சு வாய் திறக்க முடியும். அந்நிய பாசை தான். அப்படி இருந்த என்னை இன்னைக்கு ஆயிரங்கள் இருக்கிற இடத்துல அவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் புருஷனை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களே, இன்னும் உலகத்துக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே, இன்னும் பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் வரும், அந்த நாள் மகிமை நாளாக இருக்கும். அந்த நாள் நீங்கள் ஆச்சரியப்படுகிற நாளாக இருக்கும். அந்த நாள் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு ஊறிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் வராங்க முடியும். என்ன திருத்தினார்? ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப மோசம். சினிமா வெறியன். ஆமென். விடிய சினிமா பார்ப்பேன். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே இதை போல பெல்ட் கட்டியிருப்பாரு. எடுத்த எத்தனை பெல்ட் 10 பேருக்கு தெரியுமா? போமாட்டேப்பா. அடுத்த நாள் காலையில் தேட்டர்ல தான் இருப்பேன். அன்னைக்கு கட்டி விடும். அதுக்கப்புறம் எங்க அப்பாக்கு எப்படியா தகவல் வந்துடும். யாராவது சொல்லி கொடுத்துருவாங்க, சார் ஸ்கூல் பேக்கோட தேட்டர்ல நின்று நைட் வந்த உடனே எங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி தூங்கின்னு சொல்லி தலைவலியா பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பேன். கமாண்டு விடும். ஆனால் அடுத்த பேர் அப்படியெல்லாம் இருந்தவன் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது ஊர் போயிடுவேன். எருமை மாடி சுற்றும் தெரியுமா? வெயில் மழை பனி குளிர் எதுவும் காணாமல் சுற்றும் தெரியுமா? அதே போல சுற்றுவேன். எத்தனை நாள் கல்லறை தோட்டத்தில் போய் சுடுகாட்டில் போய் படுத்துருக்கு தெரியுமா? அது ஒரு ஜாலி எங்களுக்கு. சும்மா போதையில விடல, அங்க இருக்கிறது ஒரு ஜாலி. எத்தனை பணத்தை அடக்கம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எத்தனை பணத்தை எரிச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் வெட்டியே கிடையாது. அது ஒரு ஜாலி. அங்கே இருந்தது ஒரு பெரிய என்ஜிஓ காலனி. இங்கே திருநெல்வேலியில் என்ஜிஓ காலனி இருக்குது இல்லையா? அதே போல் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா அரசாங்க அதிகாரிங்கிறதுனால அங்கே எங்களுக்கு வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது. அந்த ஊருக்குள்ளே அவன் எந்த வீட்டில் இப்போ சாவு வந்தாலும் அவன் வெட்டியானுக்கு தகவல் போதோ இல்லையோ, ஆம்புலன்ஸுக்கு தகவல் போதோ இல்லையோ, ஃப்ரீசர் பாக்ஸுக்கு தகவல் போதோ இல்லையோ, எனக்கு தகவல், எனக்கு தூக்குறது. அது ஒரு ஜாலி. ஆமாம். அப்படியெல்லாம் இருந்த என்னதான் கர்த்தர் வேறு பிரித்தார். ஒருத்தர் இறந்துச்சாரு. அவன் ஆளை தேடி பார்க்குறாங்க, ஆள் கிடைக்கல. கடைசியில் ஒரு தகவல் இருக்குது, இந்த இடத்துல மார்ச்சுவரில் ஒரு பாடி இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த மார்ச்சுவரி பக்கம் போனா அவன் ஓடி தெரிச்சிட்டான். ஏன்னா அவ்வளோ வாடை, பண வாடகைங்கிறது அன்னைக்கு தான் நானே பார்த்துருக்கேன். சும்மா நம்ம பேசுவோம் பண வாடை அடிக்குது. ஒரு நாள் பணத்தை பக்கத்தில் ஒன்று விட்டேன்னா அவன் 1 வருஷம் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட வாடை வரும். 12 நாள் கழிச்சு பாடியை கண்டுபிடிக்கிறோம். நாத்தம் எல்லாரும் ஓடிட்டான். என்னையே போல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். நான் அவனு மட்டும்தான் உண்டு. ஆம்புலன்ஸில் அந்த பாடி கூட உட்காந்து எல்லாம் கடைசி காலத்தில் நாங்கள் தான் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு வெட்டியா வேலை, சம்பளத்துக்கு ஜாலி, சுடுகாட்டில் கிடக்கிறது ஒரு ஜாலி, ஊர் சுத்த போகிறது ஒரு ஜாலி, தியேட்டரில் விழுந்து கிடக்கிறது ஒரு ஜாலி, பாருக்குள்ள போய் கிடக்கிறது ஒரு ஜாலி. என்னை கர்த்தர் மாற்றினது உண்மை என்றார். உங்கள் குடும்பத்தில் அப்படியே ஒருவேளை இருப்பார்கள் என்று சொன்னார், அவர்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால திருந்தாதுன்னு சொல்லி லிஸ்ட்டை நீங்க என்ன செய்யணும்? முத்திரை அவிசுவாசமா பேசாதுங்க. அவன் அவிசுவாசமா பேசாதுங்க. தேவனால் கூடும். ஆமென். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து எழும்பி அது ஊற்றாய் வெளிப்படும் பொழுது அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த விசுவாசத்தின்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார், குடும்பத்துக்குள்ள அற்புதம் செய்வார். யார் நிமித்தம் நீங்க கண்ணீர் வெடிச்சு விட்டுருக்கிறீங்க, இந்த கண்ணீரை கர்த்தர் கண்டிப்பாக பார்த்தெடுக்கிறார். இந்த கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். பதிலை சீக்கிரத்தில் அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதில் என்ன இருந்து உங்க வாயில் என்ன வார்த்தை வரணும்? எப்பவாது சொல்லக்கூடாது. ஆமென். நினைவு இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே, நினைவு இருக்கும் போது எப்போ வர எழும்புறையிலிருந்து தூங்குற வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா சொல்லி பாருங்க. நன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் தவறுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நேரம் எத்தனை மணிக்கு எங்களுக்கு மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ண விட்டா சோறது அவசியம் இல்லை, தண்ணி மட்டும் வேணும். அது இல்லைன்னா வண்டி ஓட ஒரு பைக் ஓடணும்னா பெட்ரோல் எப்படி அவசியமோ அதே மாதிரி எங்களுக்கு வேணும். ஸ்தோத்திரம். எத்தனை மணிக்கு நீங்களே சொல்லி என்னது முடிச்சுடுவா 2 மணி ஒரு தரம் அவங்க செய்தி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன். செய்தியை கற்றுக் கொடுத்தார். அதை எவ்வளோ வேகமாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் செய்ய போகிறேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவன் எவ்வளோதான் சாட்சி கேட்டாலும் வசனம் தான் நமக்கு ஜீவன், வசனம் தான் நமக்கு ஜீவன். அது இல்லாமல் நம்ம அந்த சேவை கூடுகை என்ன செய்யக்கூடாது, முடிக்க. திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தலையை உயர்த்தி, அந்த ஒரு பகுதியை மட்டும் வாசிங்க. உன் தலையை உயர்த்தி, 2வது லைன்ல இருக்குதுல்ல, உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார், உன் நிலையிலே நிறுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் சொல்ல போறோம், கவனிங்க. நான் சொல்றது அப்படியே சொல்ல போறீங்க. என் தலையை அவர் உயர்த்தி என்னை மறுபடியும் என் ஸ்தானத்தில் நிறுத்த போகிறார், நிறுத்த போகிறார், நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் நம்முடைய தலையை உயர்த்த போகிறார். எத்தனை நம்புறீங்க? ஆமென். கவனிங்க. இந்த உலகத்துல மனுஷன் ஆகட்டும், உலகத்தின் அதிபதியாக பிசாசு ஆகட்டும், எல்லாரையும் வெட்கப்படுத்தணும், தலை குறிந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பல காரியத்தை பல நிலைமைகள்ல பல நேரங்கள்ல அவன் விடாது செய்து கொண்டே இருப்பான். ஆமென். நம்ம நிமிர்ந்து நிற்பது உலகத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் பிடிக்கும், அவர் ஆண்டவரை இயேசு. நாம எல்லா இடத்துலையும் தலை குறிச்சு நிற்கிறது உலகத்தின் மக்களுக்கும் பிடிக்கும், இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசுக்கும் பிடிக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலையை நான் மறுபடியும் நிமிரச் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த அர்த்தம் என்னன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை மேல நம்ம நல்ல நிலைமையில இருந்த பாருங்க, ஒரு பொசிஷன்ல இருந்தோம். ஆனா ஏதோ பல காரணங்கள் நம்மை எதிர்கொண்டு வந்தபடினாலே, நம்மை நெருக்கினபடினாலே, அவன் அது நமக்கு விரோதமாய் போராடினபடினாலே அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டோம். அந்த ஸ்தானத்தில் நம்மால் நிற்க முடியவில்லை. சோ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய கேலி பேச்சுக்கும் அவமானத்தின் பேச்சுக்கும் நம்மை அவன் ஆளாக்கி விட்டதான ஒரு பரிதாபமான அனுபவம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் வெளிப்படுகிறது, உன் தலையை நான் உயர்த்துவேன், உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்தில் நான் என்ன செய்வேன், நிறுத்துவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த காரியத்தினால எத்தனை இடத்துல வெட்கப்பட்டாச்சு, எத்தனை பேருக்கு முன்னால என்ன நிற்க முடியல, எத்தனை பேர் இந்த காரியத்தை குறித்து நேருக்கு நேராக முதுகுக்கு பின்னாலும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இதுல இருந்து வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த சூழ்நிலைமை கர்த்தர் எனக்கு மாற்றுவாரான்னு சொல்லி நீங்க எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன்னை நான் மறுபடியும் தலை நிமிரச் செய்ய போகிறேன். ஆமென். பல காரணங்கள் உலகத்திற்கு காரணம் அவசியமே இல்ல. ஏதோ ஒரு சின்ன ஒரு பிடிமானம் கிடைச்சிட்டா போதுங்க, அதையே அவர்கள் பிடித்து பேசி நம்முடைய தலையை அவன் கவிழச் செய்து விடுவார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உன் தலையை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதான் நான் சொன்னேன், ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கை கர்த்தர் அந்த ஊருக்குள்ள தலை நிமிர பண்ணி இருக்கிறது உண்மை. ஆமென். ஒரு இடத்துல ஒரு ஊருக்குள்ள ஒரு காரியம் நடக்குதுன்னு அந்த இடத்துல நான் போகும் பொழுது என்னை கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய், மரியாதைக்குரிய ஒரு பாத்திரமாய் ஜனங்கள் பார்க்கிறார்கள். எனக்கு அந்த இடத்துல நான் போகும்போது அவன் கிருபையினாலே, நான் பெருமையாய் சொல்லவில்லை, சாட்சியாக சொல்றேன், எனக்கு அந்த இடத்துல முதலிடம் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல அவன் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான்னா தினவெட்ட பார்த்து அவன் மூக்கோடி வாயோடி போக விடுவான். இன்னைக்கு நான் அந்த ரூட்ல நடந்து போனாலும் பைக்கில் போனாலும் என் காரை பார்த்தாலும் அந்த சிகரெட்டை உள்ளே கீழே போட்டுருவான், இல்லைன்னா அப்படியே பின்னால வைக்கிறான். ஸ்தோத்திரம். வேட்டியை மடிச்சு கட்டியிருப்பான். ஆமென். எங்க ஊர்ல கொஞ்சம் வித்தியாசமா கட்டியிருப்பாங்க. ஸ்தோத்திரம்.
ஆமா, ஏத்தி கட்டியிருப்பான். ஸ்தோத்திரம். எங்களை பார்த்த உடனே அதெல்லாம் அப்படியே நார்மல் ஆயிடும். எந்த இடத்துல தலைகுலிய வைத்தான பிசாசு, அந்த இடத்துல கர்த்தருடைய தலையை நிமிரச் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57 எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், துணையாய் இருக்கிறபடினாலே ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். ஹல்லேலூயா. இதுவரை முகம் எப்படி இருக்குது? வாடி வதங்கி, ஒருத்தருக்கு முகத்தை பார்க்கிறதுக்கு தலை தூக்க முடியல. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்கிறபடினாலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை பாஸ்டர், பைபிள்ல இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் தேடி எடுத்து கோர்வையா அடிப்பொடியா பேசிட்டு போயிருங்க. இல்லைங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்லணும். எப்போதும் சொல்லு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் இப்ப எப்படி இருக்க போறேன் தெரியுமா? என் என் முகத்தை கற்பாறையை போல தைரியமா இருக்க செய்ய போகிறார். இதுவரையும் ஒதுங்கி போனீங்க, இதுவரையும் தலை துணிஞ்சு போனீங்க, இதுவரையும் மற்றவருடைய வார்த்தை நிமித்தம் செயல் நிமித்தம் அவமானப்பட்டு கூனி குறுகி நின்றீங்க. கர்த்தருடைய வார்த்தை இந்த வருடத்தின் கடைசி நாட்களை உங்களுக்கு நேராய் வருகிறது. அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறவராகவே இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதத்திலே பலத்த காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஈசாக்குடைய வாழ்க்கையில நொடிந்து போகும்படியாக, உள்ளம் உடைந்து போகும்படியாக ஆமென் எதிரிகள் கிரியைகளை செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அந்த ஈசாக்கிற்கு துணை நின்றபடினாலே வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் உம்மோட கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் சொல்லுங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் அறிய செய்ய போகிற காலம் சமீபித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா ஒண்ணு பைபிளை தூக்கிட்டு போலையா, சும்மா ஒண்ணு அல்லேலூயா சொல்லல, சும்மா ஒண்ணு பாட்டு பாடல, சும்மா ஒண்ணு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணல, சும்மா ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை அவன் வெட்டியா அவங்க சர்ச்சைக்கு போகல. இதற்காகத்தான் அவர்கள் சென்றார்கள் என்று தேசம் உங்களுக்கு விரோதமாக எழும்பின கூட்டம் சொல்லத்தக்கதான ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நிச்சயமா நான் சொல்றேன், உங்க தலை உயர்த்தப்பட போகிறது. தலை உயர்த்தப்பட போகிறது. வெட்கப்பட்ட ஸ்தானத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிரச் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நான் சம்பவத்தை மாத்திரம் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அதே நேரத்தில் 39ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடியே யோசேப்புடைய சரித்திரம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே யோசேப்புடைய குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் யோசேப்பின் தலையை ஆமென் கவிழ்த்து போடும்படியாக, யோசேப்பு தலை நிமிர்ந்து நிற்க கூடாதபடிக்கு தேவ தரிசனத்திற்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டு பேச ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் பாருங்க, அடிமையாக விற்கப்பட்ட ஒரு அனுபவம். அடிமையாக கொண்டவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எங்க கொண்டு கொடுத்துட்டாங்க? யார் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்க? போத்திபார் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்க. அங்கும் இந்த யோசேப்பினால் நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு ஆமென் வீண் பழிகள் சுமத்தப்பட்டு, அந்த வீண் பழிகள் சுமத்தப்பட்டது மாத்திரமல்ல, அந்த யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிற்க, இன்னைக்கு ஒரு ரவுடி ஏதோ ஒரு காரணத்தினால ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தலை நிமிர்ந்து நடக்கலாம். கட்ட வேலை, மான கட்ட வேலை. உண்மையான ஒரு தேவ பிள்ளை செய்யாத ஒரு காரியத்திற்காக, செய்யாத ஒரு தவறுக்காக ஸ்தோத்திரம் ஒரு தண்டையை அனுபவிக்க நேரும் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வேதனை உச்சத்திற்கு சென்று விடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, நான் சின்ன வயதா இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு சைக்கிள் கொடுத்தார். எனக்கு சைக்கிள் கொடுத்தார். அந்த சைக்கிளை அந்த காலத்துல துருப்பிடிச்ச சைக்கிள், அதை வாங்கி தேங்காய் மண்ணெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அதை தேங்கி தேய்ச்சி ஆமென் கிளவிய குமரியாக்க முடியுமா?
ஆனா இந்த காலத்துல ஆக்கிடலாம். யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் கிளவி குமரியானதால நிறைய மேட்ரு இருக்கு. ஒரே ஒரு இடத்துக்கு போனா போதும், எங்க டியூட்டி ஆமா பாருங்க, அந்த சைக்கிளை போட்டு தொடச்சி எல்லாம் பண்ணி எடுத்து கொஞ்ச நாள் ஓட்டினேன். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ஒரு கும்பல் போலீஸ் வந்து நிக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், எங்க சைக்கிள் கொடுத்த அந்த சொந்தக்காரர் வந்து அவன் பல இடங்கள்ல சைக்கிளை திருடி இருக்கிறார். எங்களுக்கு தெரியாது. திருட்டு சைக்கிளை கொண்டு கொடுத்து அந்த மனுஷன் இன்னொரு இடத்துல சைக்கிள் திருடும் போது சிக்கி சைக்கிளை எங்கெல்லாம் கொடுத்தேன்னு எங்களுக்கும் கொடுத்தேன்னு சொல்லி போட்டாங்க. எங்க அப்பா அந்த ஊருக்குள்ள ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு உத்தமன். ஸ்தோத்திரம். எங்க அப்பா வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது கவனிங்க, ஒரு கையெழுத்து போட்ட 25 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைக்கும். எவ்வளவு? ஒரு கையெழுத்து. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறாங்க. 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அது நிமித்தமாக நாங்கள் தனித்திரத்துக்குள்ள இருந்தோம், கஷ்டத்துக்குள்ள இருந்தோம். ஆனாலும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்கிற ரீதியில தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று பாருங்க, இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள சம்பந்தமே இல்லாமல் அகப்பட்டு போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜீப்ல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க. சிலர் அதை பார்த்ததுனால எங்க அப்பாவுடைய உள்ள உடைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். எங்களுக்கெல்லாம் பயம் கொடுத்துட்டு நிமிர்ந்து நடந்த ஒரு மனிதன், நேர்மைக்கு பெயர் பெற்ற ஒரு மனிதன், உத்தமமான வாழ்க்கைக்கு ஒரு பெயர் பெற்ற மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு களங்கம் வந்து விட்டது என்று சொல்லி எங்க அம்மால ரொம்ப பதறிட்டாங்க. கிருபையினால அந்த நாட்கள்ல நாங்க இருந்த வீட்டுல இருந்து ஒரு 5 வீடு தள்ளி எங்க ஏரியாவுடைய டிஎஸ்பி அங்க இருந்தார். குடும்பமா இல்ல, தனியா அவர் இருக்கிறார். அப்போ எங்களெல்லாம் நல்ல செல்லமா அன்பா எங்ககிட்ட பழகுவார். நாங்க எப்பவுமே மாமா மாமா மாமான்னு அவர் வீட்டிலேயே போய் கிடப்போம். வீட்டுல இருக்கும்போது அப்ப எங்க தனியா இருக்கிறாருன்னு சொல்லி எங்க அம்மா உங்களுக்கு டிஃபன் செய்தா, சாப்பாடு செய்தா, டீ போட்டா நாங்க தான் கொண்டு கொடுப்போம். எங்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. இந்த உரிமையில காலையில எழுப்பி நாங்க ஓடிட்டோம். நான் எங்க அண்ணன் ஓடி, மாமா இப்படி ராத்திரி போலீஸ்காரங்க வந்தாங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. நான் பக்கத்துல இருக்கிற என் கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம, என்னிட்ட விசாரிக்காம எப்படி இந்த மனுஷனை கூட்டிட்டு போகலான்னு சொல்லி உடனே போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு. எடுத்தோடனே யாரோட பேசுறேன்னு கேட்டாரு. இன்ஸ்பெக்டர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. யார்கிட்ட கேட்டுறா இந்த மனுஷனை கூட்டிட்டு போனேன்? யார்கிட்ட கூட்டிட்டு போனேன்? எப்படி கூட்டிட்டு போனேன்? அதே போல இப்ப கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுட்டாரு. வீட்டுல கொண்டு விட்டுட்டாங்க. பாருங்க, அந்த நேரத்துல ஸ்தோத்திரம், எங்க அப்பா மனசுல நினைச்சிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இனி தலை நிமிர்ந்து இருக்க முடியாது. இனி வீட்டு பக்கம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சொந்த பந்தங்கள் கண்ணில் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அவமானம் வந்து விட்டது என்று சொல்லி உள்ள உடைந்து இருந்தார்களா. ஒரு குழப்பம் இல்லை, ஒரு பிரச்சனை உங்களுக்கு மேல இல்லை, எந்த தவறு செய்யலைன்னு சொல்லி அமேன் ஸ்தோத்திரம். உடனே வீட்டுல கொண்டு விட்டு அமேன் தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்க. கூட்டிட்டு போகும்போது யாரெல்லாம் பார்த்தாங்களோ, கொண்டு விடும்போது எல்லாரும் பார்த்தாங்க. ஆமென். கர்த்தரின் தகப்பனுடைய தலை என்ன செய்தார், பண்ணினார். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் செய்யாத தவறுக்காக அந்த இளம் வாலிப வயதுல கிட்டத்தட்ட ஒரு 27 வயதுல இந்த சம்பவம் நடக்குது. ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே எந்த அவதூறு எழும்பக்கூடாது, அந்த அவதூறு அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில எழும்புகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சிறையிருப்பில் இருந்ததான யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நாம உத்தமமா நடந்தா, நாம உண்மையா நடந்தா, நம்ம பரிசுத்தமா நடந்தா, நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடந்தா, நம்மளை எங்க தூக்கி போட்டாலும் அங்க நமக்கு துணை நிற்பதற்கு தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். பைபிள் அப்படித்தானே சொல்லுது. யோசேப்பை எங்க தூக்கி போட்டாங்க? சிறைச்சாலைகளை தூக்கி போட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். பாத்தீங்களாங்க எவ்வளவு. அதான் சொன்னேன், அவர் நல்லவர். அதான் அவர் நல்லவர். நாம தப்பு பண்ணல, நாம எந்த தீமையான காரியத்தையும் செய்யல. அவதூறு நம்ம மேல் பரப்பப்படுகிறது, பொய் குற்றச்சாட்டு நம்ம மேல அவன் சுமத்தப்படுகிறது, பழி சுமத்தப்படுகிறது என்று சொல்ல கவலைப்படாதுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தலையை நிமிர பண்ணுவார். அப்பொழுது சொல்வார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் உண்மையாகவே அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. யோசேப்புடைய தலை கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். உங்க தலை கர்த்தர் உயர்த்தினார். அந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். வேதத்தை சுமக்கிறவர்கள் வீண் பழி சுமத்துவதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கிறது.
ஜெபிக்கிறவர்கள் மேல் வீண்பழி சுமத்துவதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. ஆலயத்திற்கும் அதிலும் குறிப்பாக அல்லேலூயா கூட்டத்துக்கு வருவாங்க. நமக்கு பேர் என்னது? இன்னொரு பேர் உண்டு, தாலியத்தான் நேரம். நீங்களும் தாலியும் மங்களகரமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எந்த வருஷம் சபைக்கு வந்தா தாலி போட்டிருந்தாலும் போடலனாலும் என்ன பேர் சொல்லுவாங்க? தாலியத்தான் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டியா சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. இங்க சொல்ல மாட்டாங்க. தூத்துக்குடியில ஆமா சொல்லுவாங்க. ஆமா, இப்படி எல்லாம் நம்மளை துக்கப்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு சின்ன காரியம் உடனே நம்ம மேல அப்படியே பழி சுமத்திடுவாங்க. ஒரு நாள் பாருங்க, அந்த நாட்கள் 2000 ரூபாய் இருக்கும்போது ஸ்தோத்திரம், என்கிட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லறை வாங்கணும். 2-3 கடையில போய் கேட்டு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸ்தோத்திரம். உடனே அப்படியே பைக்ல வந்துட்டு இருக்கும்போது எங்க ஊர்ல நான் ஊழியம் செய்துட்டு இருக்க இடத்துல மெயின் ரோட்ல ஒரு டாஸ்மாக் இருக்குது. எனக்கு அப்ப மூளை வேலை செய்யலன்னு வச்சுக்கிட்டேன். இது டாஸ்மாக் கடையாக்கும், இங்க போய் சில்லறை கேட்கக்கூடாது அப்படின்னு ஓடலை. கடைக்குள்ள சூப்பர்வைசரா இருந்தது என் கூட எங்க வீட்டு பக்கத்துல உள்ள என்னோட ஃப்ரெண்டு மக்கா. எங்க ஊர்ல மக்கான்னு கூப்பிடுவாங்க. இங்க கூப்பிடுவாங்களா? என் மக்கா எங்கடா போற அப்படின்னா, டேய் இங்கதான் நீ இருக்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு எதுக்குன்னா ஒரு மாதிரி கடையை பார்த்துட்டு போல வேணுமான்னு கேட்டாலே நம்ம ஊழியர்காரா. ஏன்னா பழைய எண்ணத்திலேயே அவன் கேட்கிறான். புரியுதா உங்களுக்கு? உடனே நான் 2000 ரூபாய் எடுத்து கொடுத்து எனக்கு சில்லறை வேணும்னு கேட்டோன்னா சில்லறையை தந்தான். உடனே நான் பைக்கில் ஏறி போயாச்சு. ஒரு 1 மணி நேரம் ஆகல, ஊரு ஃபுல்லா பாஸ்டர் டாஸ்மாக்ல போய் வாட்டர் வாங்கி இதுக்குள்ள சொருவிட்டு போறது. நான் இந்த 2 கண்ணாலும் பார்த்தேன். நல்ல ஊர் பார்த்தீங்கன்னா நான் போனது எதுக்கு? அவன் மக்கான்னு கூப்பிட்டதுனால போனேன். அவன் இருக்கிற இடம் சரியில்லைன்னு எனக்கு அந்த நேரத்தில் மூளை என்ன செய்யல, வேலை பண்ணல, வேலை செய்யல. நானும் ஃப்ரெண்டை பார்த்து உற்சாகத்துல சில்லறை கிடைச்சிருப்பேன்னு சொல்லி இருக்கிற ஒரு இது நம்பிக்கையில பைக் அடுத்தவன் கட்டி விட்டுட்டான். அதனால தான் அவர் பைக்கில் இறங்கி ஸ்டாண்டு போடும்போது வண்டி ஒரு மாதிரி ஆடிச்சோம். ஒருத்தர் கேட்க வண்டியை எஸ் போட்டு ஓட்டிட்டு போறாரு. இதனால தான் போனாரோ பாக்கல. சில நேரத்துல வீண்படி நம்ம மேல என்ன செய்யப்படும்? சுமத்தப்படும். அல்லேலூயா. அப்ப அதே ஊர்ல சில வருடங்களுக்கு முன்பாக நான் குடித்து வெறித்து தெரிந்த பொழுது என் கூட சேர்ந்து குடிச்சு கும்மாளம் போட்டு வரும்போது, யாரை பத்தி பேசுங்க? ஜஸ்டிஸ் பாஸ்டர் பத்தி பேச. அவர் ஒரு காலத்துல குடிச்சார் உண்மையில, இப்போ ஒரு உத்தமன். ஆமென். அவரை பத்தி வீண்படி என்ன செய்யாத ஓட. சொன்னது யாரு? இப்பவும் குடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் சொல்லிச்சு. ஆமென். சில நேரங்கள்ல நம்ம மேல பழி சுமத்துவதற்கு ஒரு கூட்டம் ஆமென் கண்கொத்தி பாம்பாக பருந்தின் கண்களை போல என்ன செய்யும் பார்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். தலையை மறுபடியும் என்ன செய்வார்? உங்க மேல ஏதாயிரம் காரியத்தை நிமித்தம் வீண்பழி சுமத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னார். பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. தலையை உயர்த்துவதற்கு அவர் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் அடுத்த நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே எசேக்கியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால அதை சொல்லி முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாரும் பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம். இது ஃபுல்லா எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில வந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்த ஒரு ராஜா. கவனிக்கிறீங்களா? ரொம்ப நம்பிக்கை. பைபிள் சொல்லுது எசேக்கியா ராஜாவை பத்தி சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவின் நாட்களுக்கு முன்பாகவும் எசேக்கியா ராஜாவின் நாட்களுக்கு பின்பாகவும் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஒருவரும் இந்த ராஜாவை போல இல்லையா. அவ்வளவு நம்பிக்கை. இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எசேக்கியா ராஜா பொறுப்பேற்ற பொழுது மேடைகளை தகர்த்து விக்கிரக கோட்டைகளை உடைத்து அவன் தோப்பு விக்கிரகங்களை எல்லாம் அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மோசேயின் காலத்தில் நிறுவப்பட்டிருந்த அந்த ஸ்தோத்திரம் கொள்ளிவாய் சர்ப்பத்தை, அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தார்? உடைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ராஜா ஸ்தோத்திரம் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள். எதிரிகள் சூழ்ந்து நின்று இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து ஜனங்கள் அவநம்பிக்கை கொள்ளும்படியாக, இந்த எசேக்கியா ராஜாவின் மேல் ஜனங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அவன் எடுபட்டு போகும்படியாக அநேக துர்ச்செய்திகளை அந்த எதிரிகள் பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள்.
அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம மேல நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை கெட்டு போகும்படியாக சில நமக்கு விரோதமாக எழுப்பி பேசுவார்கள். அல்லேலூயா. ஐயா இவங்க கூட நீங்க நண்பா இருக்கிறீங்க, இவங்களா இந்த காரியத்தை உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாங்க, நம்பாதுங்க. எசேக்கியா ராஜா பத்தி சொல்றாங்க, இந்த எசேக்கியா ராஜா நெறிந்த நாணலை போனவன், இவனை நம்புனீங்கன்னு சொன்ன நீங்க தப்ப முடியாது, நாங்க சொல்ற ஆளுக்கு பின்னால வாங்க. அல்லேலூயா. நீங்க 18-19 எடுத்து வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை இங்க வாசிக்கும் பொழுது 11 விதமான அவதூறுகளை, 11 விதமான காரியங்களை எதிரிகள் வந்து இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து ஜனங்களிடத்துல சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மட்டமா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? மட்டமா பேசுறாங்க. மட்டமா பேசுறாங்க. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கும் சொல்லுங்க, அனுபவிச்சிருக்கிறீங்களா, நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் நம்மை குறித்து மற்றவர்கள் எப்படி பேசுவாங்க? ரொம்ப கீழ்த்தரமாய் பேசுவார்கள். அல்லேலூயா. ஆமென். எசேக்கியா ராஜாவை குறித்து கீழ்த்தரமா பேசுறாங்க. யுத்தத்துக்கு வர போறோம், நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு பெரிய லெட்டர் அனுப்புறாங்க. தேவனாகிய கர்த்தர் சமூகத்திலே நின்று அந்த காரியங்களை படித்ததான எசேக்கியா ராஜா செய்த ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன பண்ணார் தெரியுமா? நேர தேவனுடைய ஆலயத்துக்கு வச்சார். தேவனுடைய ஆலயத்திற்கு அந்த எசேக்கியா ராஜா அந்த நிரூபங்களை கொண்டு வந்து தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பாக அந்த நிரூபங்களை விரித்து அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாருங்க, நமக்கு விரோதமாய் சில இப்படிப்பட்ட கிரியைகள் எழும்பும் பொழுது நாம வர வேண்டிய இடம் தேவ சமூகம். அதனாலதான் உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி இந்த ஆலயத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப வீடு போல இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேரின் நாமத்தின் நிமித்தம் ஒருமனப்பட்டு கூடுறீங்களா அந்த இடத்துல, இப்ப யார் இந்த இடத்துல இருக்கிறார்? ஆமென். இடத்துல கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் இங்கே ஆமென் வந்து ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கும்படியாக அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நீங்கள் வடிக்கிற கண்ணீரை பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு மறு உத்தரவு அருளும்படியாக. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா எங்க வர்றாரு? சர்ச்சுக்கு வர்றாரு, சபைக்கு வர்றாரு, ஆலயத்துக்கு வர்றாரு. வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வரும் பொழுது, ஒரு அவமானம் வரும் பொழுது, உங்களை நம்பி இருக்கிறவர்கள் உங்களை விட்டு விலகச் செய்யும்படியான கிரியைகள் எழும்பும் பொழுது நீங்கள் நம்பி வர வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். ஆலயத்துல வந்து நீங்க செபித்து பழகுங்க. ஆலயத்துல வந்து உங்க கண்ணீரை ஊற்றி பழகுங்க. இந்த ஆலயத்துல வந்து உங்க விண்ணப்பங்களை சொல்லி பழகுங்க. ஏனென்று சொன்னால் இங்கே கர்த்தர் மெய்யாகவே இருக்கிறார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று என்றைக்கு இந்த இடத்தை அவன் சபையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அன்று முதல் இந்த வார்த்தை படி கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். எங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு டெய்லி சர்ச்சுக்கு மேக்ஸிமம் ஜெபம் பண்ண போயிடுவோம். ஒரு நெருக்கடி ஒரு காரியம் வந்துச்சுன்னா நேர சர்ச்சுக்குள்ள போய் ஸ்தோத்திரம் பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொண்டு அழுது புலம்பி ஜெபம் பண்ணுவோம். அழுது புலம்பி ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா மனுஷன்கிட்ட சொல்ல முடியாது, யாருக்கிட்ட உறவுகிட்ட சொல்ல முடியாது, நம்மோடு கூட நட்பில் இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து விழுந்து விழுந்து அழுது புலம்பி ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அந்நாள் தன்னுடைய வாழ்க்கையில வந்த நிந்தை நீங்கும்படியாக தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் அந்த அந்நாளின் நிந்தையை புரட்டி போட்டார். வாழ்க்கையில நிந்தை அனுபவித்து இருக்கிறீர்களா? அவன் நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்களா? நம்பிக்கைக்குரியவர்களை ஏமாற்றி விட்டார்களா? நம்பின அதே நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான எதிரான காரியங்களை சிந்தித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? டோன்ட் வரி, உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, தேவ சமூகம். எசேக்கியா ராஜா வந்தாரு, நிருபத்தை விரிச்சாரு, பாரும் கர்த்தாவே என் சூழ்நிலையை பாரும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். பாருங்க, அழ ஆரம்பித்தார், கண்ணீர் வடித்து தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தில் இருந்த பாரங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு ராத்திரி தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். எத்தனை பேரு? ஒரே ஒரு தூதன் வெட்டி கொன்று போட்டது எத்தனை பேரை? 1,85,000 பேரை.
நமக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. விரோதமா ஆயிரங்கள் ஈடுபட்டு வேதம் சொல்லுகிறது ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், அவர்களை நாம் 7 வழியாய் சுதந்திரம் பண்ணுவேன். அந்த நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஐயோ, என்னால இந்த உலகத்துல வாழ முடியல, வேலை செய்யற இடத்துல வேலை செய்ய முடியல, படிக்கிற இடத்துல படிக்க முடியல, குடியிருக்கிற இடத்துல குடியிருக்க முடியல, எங்கு போனாலும் எனக்கு விரோதமாய் யுத்தங்கள், எங்கு போனாலும் எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புகிறது, எங்கு போனாலும் என் சமாதானத்தை கெடுப்பதற்காக, என் நன்மைகளை கெடுப்பதற்காக, என் குடும்பத்தை கெடுப்பதற்காக ஒரு கூட்டம் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது என்கிற சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க மனுஷனுடைய உதவியை தேடி போகாதுங்க, தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்க. எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தது போல விண்ணப்பம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்யும் பொழுது அது மகா பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் சொல்லி, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். அங்க எசேக்கியா யுத்த சேனை அனுப்பல, எதுவுமே செய்யல. ஜெபித்த ஜெபத்தின் பலனாக கர்த்தர் கிரியை செய்தார். இந்த தேவ சமூகத்துல வந்து சபை கூடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. இந்த தேவ சமூகத்தில் வந்து வடிக்கிற கண்ணீருக்கு வல்லமை உண்டு. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து அழுது புலம்புகிற புலம்பலுக்கு ஒரு வல்லமை உண்டு. தேவ சமூகத்தில் வந்து அறிக்கை பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. காரணம், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இங்கே வாசம் பண்ணுகிறார். வெளி தோற்றத்திற்கு வெளி மக்களுக்கு இது ஒரு வேளை ஒரு வீடு போல இருக்கலாம். ஏதோ நேரம் போகாத ஒரு மனுஷன் இங்க வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறான்னு நினைக்கலாம். ஏதோ நேரம் போகாத 2 பேர் பைபிளை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி மற்றவங்க சொல்லலாம். ஆனால் இங்கே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக அவர் இருக்கிறார். உங்கள் அவமானங்களை மாற்றுவதற்காக அவர் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் இருக்கிறார். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நம்பிக்கையோடு வந்து பாருங்க. எந்த காரியமா இருந்தாலும் நடக்குங்க. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நடக்கும். அல்லேலூயா. அவளுக்கு உயிர் பெற்றுங்க. இதே போல எங்க சபையில போய் பலிபீடத்தை பிடிச்சுதான் அழுதை. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். எத்தனையோ காரியங்களில் நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம். சபைக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் மக்கள் ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி பலிபீடத்துக்கு பக்கத்துல வந்து அழுதுட்டே இருப்பாங்க, ஜெபித்துக் கொண்டே இருப்பாங்க, கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நாட்கள் ஆகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார். நாங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண, கர்த்தர் மாற்றத்தை கொடுத்து விட்டார். இந்த தேவைக்காக நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் தேவையை சந்தித்து விட்டார். இந்த இடம் ஒருவேளை மனிதர்களின் பார்வைக்கு ஒரு குறுகி போன இடமாக இருக்கலாம். ஏதோ வேலை வெட்டி இல்லாதவங்க கூடுகிற இடம் போல அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம், பேசிக் கொள்ளலாம். அவன் இங்க இருக்கிறவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புறாங்க. எதிரிகள் அத்தனை பேரும் சங்கரிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்பினாலும் ஆமென், பயப்படாத. அவங்க எங்களை விட பெரிய ஆட்கள், எங்களை விட பலம் புரிந்தவர்கள், எங்களை விட பலம் குறைத்தவர்கள், என்ன வேணாலும் யோசிக்கலாம். இதை குறித்து எல்லா சாட்சி அங்கிட்ட இருக்குது. வாழ்க்கை கர்த்தர் செய்திருக்கிறார். ஊழியம் செய்கிற இடத்துல செய்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சபை ஆரம்பிச்சோம். அங்க என்ன ஸ்டேஷன்லேயே கொண்டு நிறுத்திட்டாங்க. ஸ்டேஷன்லேயே கொண்டு, ஆண்டவரே நாங்க என்ன பண்ண போறோம், எப்படி தப்பி பிழைக்க போறோம்? நான் என் மனைவி தான் போய் நிற்கிறோம். ஒரு ஊழியக்காரர்கள் நம்பி ஒருத்தர் சொன்னதை கேட்டு ஒரு ஊழியக்கார குடும்பத்தை கொண்டு வச்சோம். கடைசியில ஆலயம் கட்டி அவர்கள் தங்குவதற்கு வீடை கட்டி முடிச்ச உடனே அதை அவர்கள் அபகரிப்பதற்காக என் மேல ஒரு பயங்கரமான பொய் புகாரை கொண்டு கொடுத்தாங்க. அது என்ன புகார் தெரியுமா? அந்த ஊழியக்காரனுடைய மனைவியை கற்பழிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஊரே கூட்டிட்டு வந்துட்டாங்க சாட்சி சொல்வதற்கு. ஒரு வயதானவர் வந்து சொல்றாரு, நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறாரு. கண்ணால நான் பார்த்தேன். அந்த இடத்துல நின்று அழுதும், அந்த இடத்துல நின்று நானும் மனைவி அழுதும். என் கையால வாங்கி சாப்பிட்டோம், என் கையால உடுதுணி வாங்கினவங்க, என் கையால நன்மை பெற்றவர்கள் துணிகரமா எங்களுக்கு முன்பாக இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ணுவதற்கும் ஜெயிலில் தள்ளுவதற்கும் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அந்த இடத்துல ஜெபம் பண்ண கர்த்தர் சொன்னாரு, இப்பொழுது இங்க இருந்து புறப்பட்டு அப்படின்னாரு. புறப்பட்டோம். அந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. அனுபவத்தோட இருக்கிறவங்க ஏதோ பைபிள்ல இருக்குது, அதுல எல்லாம் 100% உண்மைதான். எங்கோ நடந்துன்னு சொல்றேன்னு நாங்க வரலங்க, எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். ஆமென். கர்த்தர் அந்த இடத்துல ஆமென் ஒரு தூதனை அனுப்பினது, எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்திற்கு ஒரு தூதனை அனுப்பினது போல எங்களுடைய கண்ணீருக்கு அந்த இடத்துல ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென். அந்த காலத்திலே நாங்கள் வடித்த கண்ணீருக்கு கணக்கில்லை.
அந்த கண்ணீரை ஆனந்த கழிப்பார். வாழ்க்கையிலையும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுது ஜெபித்து பழகுங்க. அவரை வந்து ஆராதித்து பழகுங்க, துதித்து பழகுங்க, மகிமைப்படுத்தி பழகுங்க, உயர்த்தி பழகுங்க. அவர் நல்லவர் என்று சொல்லி பழகுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். நம்ப முடியாத காரியத்தை செய்வார். இதுவரை உங்களுடைய காதுகளால் கேட்டிராத காரியத்தை செய்வார். உங்கள் புத்திக்கு எட்டாத காரியத்தை அவர் செய்வார். எல்லா தேவ சமூகத்தில் எழுதி இருக்க போகிறோம். நாம் அநேக எதிர்பார்ப்புகளோடு அநேக காரியத்தை குறித்த எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளை உங்களுடைய விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை அறிந்த தேவன் மனைவியுடைய சாட்சியின் மூலமாய், நான் பேசின கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், நான் சொன்ன சில சாட்சி நிமித்தமாய் உங்களோடு பேசி இருக்கிறார். இனி நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். எசேக்கியாவின் தலையை உயர்த்தின தேவன், தாவீதின் தலையை உயர்த்தின தேவன், யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவன், அன்னாளின் தலையை உயர்த்தின தேவன், எசேக்கியா ராஜாவாகிய மனாசேயின் தலையை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். கண்ணீரை அவர் பார்த்திருக்கிறார். உங்கள் படுகிற வேதனை அவர் பார்த்திருக்கிறார். உங்களை அவர் வெறுமையை விடுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் மனமிரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் உங்களுடைய இருதயத்தின் துடிப்பை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக பட்ட அவமானத்தை வடித்த கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறபடினாலே தேவ பிள்ளையை இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் 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 செய்ய போகிறார். நம்புகிறவங்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு 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 நாங்கள் நம்புகிறோம். ஒரு மாற்றத்தை கருதி, ஒரு மாறுதலை கருதி, ஒரு மாறுதலை கருதி எங்கள் தலையை உயர்த்துவி. வெட்கப்பட்ட ஸ்தானத்திலே, தலை குனிந்திருந்த இடத்திலே கர்த்தர் எங்களை உயர்த்துவி. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அவர் எனக்கு துணை செய்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கிறேன். நீங்க முகமாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கண்ணீரோடு நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கூனி குறுகி நிற்க வேண்டிய கூட்டம் அல்ல, நிமிர்ந்து நிற்கக்கூடிய கூட்டம். உங்கள் தலையை இந்த வருடத்திலே கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். அதை சொல்லுவதற்கு தான் கர்த்தர் எங்களை அழைத்து வந்தார். உங்கள் தலை உயர்த்தப்படும், உங்கள் தலை உயர்த்தப்படும். உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினவர்களின் தலை அவர் கர்த்தர் என்ன சொல்ல நினைத்திருக்கிறார் அதை அவர்களுக்கு செய்யட்டும். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் தலை கர்த்தரால் உயர்த்தப்படும், உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். சொன்ன சாட்சி, சொன்ன வசனங்கள், அடிமை மூலமாய் வெளிப்பட்ட தேவ வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாகவும் பலனாகவும் இருந்தது. எங்களுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருந்தது என்று சொல்றோம். வருகிறத உயர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிறோம். சர்வவல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, எங்களை இந்த நாளில் நீர் அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. எதை செய்தாலும் ஒரு திட்டமிட்டு தான் செய்வேன். சபை உயிர் மீட்சி அடைவதற்காக, சபை மூலமாக இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாவதற்காக, இந்த சபை மூலமாக ஆயிரங்கள் 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 ரட்சிக்கப்படுவதற்காக முகாந்தரத்தை நீர் வைத்திருக்கிறீர்களா? அதற்கென்று கர்த்தர் எங்களை அழைத்து வந்து ஒரு சின்ன தீப்பொறியை மூட்டிவிட அனல் மூட்டை கொண்டு வந்தீரப்பா. அதை நீர் நினைத்தபடி எங்கள் மூலமாக நிறைவேற்றினதற்காக எங்கள் மூலமாய் சொல்லப்பட்ட சாட்சிகள் நாமத்தின் மகிமைக்காக மாத்திரமல்ல, இவர்களும் நம்பிக்கை கொள்ளுவதற்காக, இவர்களும் தொய்ந்து போன இருதயம் மாறி பலப்படுவதற்காக சொல்லப்பட்ட வசனங்கள்
இவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, வெட்கப்பட்ட ஸ்தானங்களிலே, தலைகுறிந்து நின்ற ஸ்தானங்களிலே, அவமானப்படுத்தப்பட்ட ஸ்தானங்களிலே கர்த்தர் இவர்கள் தலையை துணை நின்று உயர்த்த போகிறதற்காக அவன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குப்பட்டிருக்கிறது. அவன் அன்பு பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாள் முதல் உடைய வல்லமையான கிரியைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாக நிகழ்ச்சி சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருதயத்தை விட்டு நீங்காதிருக்கட்டும் என்று நிகழ்ச்சி வந்ததான் உங்களுடைய பிள்ளைகளுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். உடைய நேரம் பொறுமையோடு தேவ சமூகத்திலே ஆமென் தாகத்தோடு காத்திருக்க செய்ததற்காக சமூகத்திலே காத்திருப்பது நல்லது. காத்திருப்பதற்குரிய பலனை கர்த்தர் காண செய்ய இதற்காக அந்த நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, வேலைகளை, தொழில்களை, கைகளின் பிரயாசங்களை, மிருக ஜீவன்களை, நிலங்களை, பிள்ளைகளை, சந்ததிகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாத குடும்பத்தினர்களின் சிரசங்கள் எப்போதும் தங்கி இருக்கட்டும். ஊழியத்தின் கர்த்தருடைய வல்லமை இன்னும் அதிகமாய் வெளிப்படட்டும். விரிவாக்கங்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பிள்ளைகளை கர்த்தர் அதிகாரப்படுத்தும், பயன்படுத்தும். அவன் பாடல் பாடி ஆராதனை நடத்துகிற மகனை கர்த்தர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். எங்களையும் தாழ்த்தும். தேவநாமம் இந்த நாளிலே மகிமைப்பட்டதற்காக சொல்லுகிறோம். இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். அநேக ஆயிரங்கள் உண்டே. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கூட்டி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், சிநேகம், ஆளுகை அனைவரோடும் என்று மீண்டும் சதா காலங்களிலும் கூடி வந்த அத்தனை பிள்ளைகளோடும் அவன் தேவ ஊழியர்களோடும் நிறைந்து நிலைத்தும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொன்னா மட்டும் போதாது, உங்களையும் ஆசீர்வதிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பாஸ்டர் சொன்னா அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படி சொன்னாங்க நாங்களும் நல்லா இருக்க முடியும். ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க மண்டையில வாங்கிட்டு போன நாங்க எங்க போறது? எப்ப சொன்னாலும் திரும்ப சொன்ன அவர் உங்களையும் ஆசி கோயில பார்த்துருக்கா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உண்மையும் ஆசீர்வதிச்சு என் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லி என்ன குறைஞ்சு போவோம்? அவர் கர்த்தர்களை நன்றாய் நடத்துவார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினை தலை என்ன செய்யாது, குனிய கர்த்தர் நல்லவர். நான் சொல்லியிருக்கிறேன், வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு நாங்கள் வந்து இந்த கூட்டத்தில் நடத்துவோம். ஜூன் மாசத்துலையும் டிசம்பர்லையும் கண்டிப்பாக நாங்கள் வருவோம். இப்போ பாஸ்டர் கூப்பிட்டா தான் வரும். அவர் கூப்பிட்டாம என்ன செய்யக்கூடாது. அழையா வீட்டுக்கு விருந்தாடை என்ன செய்யக்கூடாது, வரும். அதில் அவர் கூப்பிட்டா அவர் அனுமதிச்சா அதை கண்டிப்பாக வருவோம். கத்த நல்லவர். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும். அதை எனக்கு சொன்ன ரொம்ப வருத்தம். நான் செய்கிறது என்ன செய்ய மாட்டேன் எங்கேயுமே அவருடைய நாமத்தின் மேலே பைபிள் மறதியை செய்கிறது ஸ்தோத்திரம். இல்லையா, நம்ம எல்லாம் சாப்பாடு இல்லாதவங்க இல்லை. ஆனாலும் ஆலயத்தின் ஆகாரம் ரொம்ப முக்கியம். அதனால உங்களை கத்த கண்டிப்பாக ஆசீர்வதிப்போம். அவங்க எல்லாரையும் பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அது 2.25 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு நேரம் பொறுமையாக உட்கார்ந்து உங்கள் அனைவரையும் ஒரு ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டத்துல அம்மாட்டத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண விரும்பினா நீங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் விருந்து இருக்கு. நீங்கள் அனுமதி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல ஜூன்லையும் டிசம்பர்லையும் பாஸ்டர் வருவாங்க. கண்டிப்பா நம்ம அழைப்போம். அடுத்த ஜனவரியில நமக்கு எப்போது நடக்கிற அந்த கூடுகை 3ஆம் தேதி நடக்கும் இந்த வாட்டி. ஏன்னா நமக்கு சில ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அடுத்த மாதம் மட்டும் நமக்கு புது வருஷமா இருக்கிறதுனால ஜனவரி 3ஆம் தேதி 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நன்றி செலுத்தும் ஆராதனை இருக்கும். நீங்கள் அனைவரும் பங்கெடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவங்கள்ட்ட பேசிக்கணும். சரி பேசணும். பேசி சொல்லுவேன். ஒரு 1 hour சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார்.